அனைவருக்கும் வணக்கம். போட்டித் தேர்வுக்காக டிஎன்பிசி குரூப் 4 கால்ஃபர் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. குரூப் 4 தேர்வுக்கான அறிவிப்பை அதிகாரபூர்வமாக டிஎன்பிசி வெளியிட்டுள்ளது. விஓஓ இளநிலை உதவியாளர் உட்பட 6244 பணியிடங்களை நிரப்ப தேர்வு அறிவிப்பு ஜூன் 9ஆம் தேதி காலை 9:30 மணி முதல் பகல் 12:30 வரை தேர்வு நடைபெறும். குரூப் 4 தேர்வு ஆன்லைனில் விண்ணப்பிக்க பிப்ரவரி 28ஆம் தேதி கடைசி நாள். மேலும் விவரங்கள் அறிய tnbc.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். அதேபோல் விண்ணப்பம் ஆன்லைன் விண்ணப்பம் tnbc.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு www.tnbc.gov.in இணையதளத்தை பார்க்கவும். இப்போது ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு 4 தொகுதி 4 பணிகள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ள இந்த டிஎன்பிசி குரூப் 4 இந்த ஆண்டு 2024 அறிவிப்பு வெளியிடப்படும் என்று டிசம்பர் 2023 அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதன்படி சரியாக இந்த மாதம் இறுதிக்குள் அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்த்த நிலையில் சரியாக இன்று அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதேபோல் இணைய வழி விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 28/2/2024 பிற்பகல் 11:59 இந்த டைமுக்குள்ளே பண்ணணும். விண்ணப்பத்தை திருத்தம் இருந்தால் அது திருத்தத்துக்கான காலம் 4/3/2024 முதல் 6/3/2024 வரை. அந்த விண்ணப்பத்தை நம்ம பூர்த்தி பண்ணது ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை திருத்தி அமைக்கிறதுக்கான தேதியும் கொடுத்துருக்காங்க. இந்த தேர்வு என்றைக்கு நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/6/2024 ஜூன் 9, 2024 அன்று நடைபெறும். இப்போது இந்த தேர்வுக்கான விண்ணப்பத்தை இன்று முதல் ஆன்லைனில் நம்ம விண்ணப்பிக்கலாம். ஒரு மாதம் அதற்கான டைம் இருக்குது. இந்த ஒரு மாத டைமுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இது விண்ணப்பிக்கும் பொழுது ஏதாவது தவறுகள் இருந்தாலும் அதை திருத்தி நம்ம கொள்வதற்கான டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிறத குரூப் 4 என்னென்ன பதவி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கிராம நிர்வாக அலுவலர். இதில் மொத்த காலி பணியிடங்கள் 108. அடுத்தது இளநிலை உதவியாளர் தமிழ்நாடு அமைச்சுப்பணி நீதி அமைச்சுப்பணி 2442 காலி பணியிடங்கள். இளநிலை உதவியாளர் தமிழ்நாடு அமைச்சு பணியில் 44 வேக்கண்ட் காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இளநிலை உதவியாளர் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தில் 10 வேக்கண்ட். அதே மாதிரி இளநிலை உதவியாளர் தமிழ்நாடு வகுப்பு வாரியம் அதில் 27 வேக்கண்ட் போடுறாங்க. அதே மாதிரி இளநிலை உதவியாளர் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் அதில் 49 காலி பணியிடங்கள். இளநிலை உதவியாளர் தமிழ்நாடு சிறு தொழில் கழகம் அதில் 15 வேக்கண்ட் இதில் நிரப்ப போகிறாங்க காலி பணியிடங்கள். இளநிலை உதவியாளர் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் அதில் 7 வேக்கண்ட். அதே போல் இளநிலை உதவியாளர் தமிழ்நாடு மூலிகை பண்ணைகள் மற்றும் மூலிகை மருத்துவக் கழகத்தில் 10 வேக்கண்ட். ஸோ இந்த மாதிரி இளநிலை உதவியாளருக்கான வேக்கண்ட் ஃபில் பண்ண போகிறாங்க. அதுக்கான காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. தட்டச்சர் தமிழ்நாடு அமைச்சுப்பணி நீதி அமைச்சுப்பணி தலைமை செயலக பணி சட்டமன்ற பேரவை செயலக பணி. இதற்கு மொத்த காலி பணியிடங்கள் 1653. அதே போல் தட்டச்சர் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தில் 3 வேக்கண்ட். தட்டச்சு தமிழ்நாடு சிறுதொழில் கழகத்தில் 3 வேக்கண்ட். தட்டச்சர் தமிழ்நாடு மாநில வாணிப கழகம் 39 வேக்கண்ட். தட்டச்சர் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தில் 7 வேக்கண்ட்.
சுருக்கெழுத்து தட்டச்சர் நிலை 3, தமிழ்நாடு அமைச்சுப்பணி நீதி அமைச்சுப்பணியில் வந்து 441 வேக்கண்ட் காலி பணியிடங்கள் இருக்குது. அதேமாதிரி சுருக்கெழுத்து தட்டச்சரில் வந்து தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தில் 2 வேக்கண்ட்டு, சுருக்கெழுத்து தட்டச்சர் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணி கழகத்தில் 2 வேக்கண்ட், நேர்முக உதவியாளர் சுருக்கெழுத்து தட்டச்சர் 2 தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தில் 1 வேக்கண்ட், நேர்முக எழுத்தர் சுருக்கெழுத்து தட்டச்சர் 3 தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தில் 2 வேக்கண்ட். அதே மாதிரி தனிச்செயலர் நிலை 3 தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு இணையத்தில் வந்து 4 வேக்கண்ட். அதே மாதிரி இளநிலை செயல் பணியாளர் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு இணையத்தில் வந்து 34 வேக்கண்ட். இளநிலை செயலர் பணியாளர் தட்டச்சு தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு இணையத்தில் வந்து 7 வேக்கண்ட். வரவேற்பாளர் மற்றும் தொலைபேசி இயக்குபவர் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தில் 1 வேக்கண்ட். அதேமாதிரி பால் அளவியாளர் நிலை 3 தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு இணையத்தில் வந்து 15 வேக்கண்ட்டு. ஆய்வக உதவியாளர் தமிழ்நாடு தடய அறிவியல் சார்புநிலை பணியில் வந்து 25 வேக்கண்ட்டு. அதே மாதிரி வரி தண்டலர் தமிழ்நாடு அமைச்சுப்பணி பேரூராட்சி துறையில் வந்து 66 வேக்கண்ட். முதுநிலை தொழிலாளர் உதவியாளர் வந்து தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு இணையத்தில் 49 வேக்கண்ட். வனக்காப்பாளர் தமிழ்நாடு வன சார்நிலை பணியில் வந்து 171 வேக்கண்ட். ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் வந்து தமிழ்நாடு வன சார் நிலைப்பள்ளி 192 வேக்கண்ட். வனக்காவலர் தமிழ்நாடு வன சார்பு நிலையில் வந்து 526 வேக்கண்ட். வனக்காவலர் பழங்குடியின இளைஞர் தமிழ்நாடு வணிக சார்நிலை பணி வந்து 288. கூட்டுறவு சங்கங்களின் இளநிலை ஆய்வாளர் தமிழ்நாடு கூட்டுறவு சார்நிலை பணி வந்து 1. மொத்தம் 6222 வேக்கண்ட். இப்போ நான் சொன்னது எல்லாமே நீங்கள் இந்த தேர்வு எழுதி ஃபில் பண்ணக்கூடிய என்னென்ன துறையில் என்னென்ன பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத நான் அந்த பதிவில் உங்களுக்கு பதிவிட்டிருக்கேன். ஸோ இன்னும் நிறைய விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற செலக்ட் பண்ணுங்கள். பல்வேறு போட்டித் தேர்வுக்கான தகவல்களும் இந்த தேர்வை எவ்வாறு தயாராகலாம் என்ற உங்களுக்கான வழிகாட்டுதலும் இந்த சேனலில் தொடர்ந்து நான் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது யூனிக் அகாடமியின் நிர்வாக இயக்குனர் ஜெய கோவிந்தராஜ். நன்றி, வணக்கம்.